ப்ளவுஸ் பிட்டை வந்து இப்படி உள்பக்கமாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு நல்லா இப்படி ஒன்று போல் நீவி விட்டுருங்க. நீவி விட்டுட்டு ஒன்று போல் பிசுறு இருக்கிறதுக்காக ஒன்று போல் ஒரு கோடு. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லை, சாதா ப்ளவுஸு. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு நான் விடுவேன். 2 இன்ச்சும் விடுவாங்க. நான் இது வந்து 80 பாயிண்ட்டு தான் இருக்குது இந்த துணி. அதனால் நான் 1.5 இன்ச்சு தான் விடுறேன். நான் 1.5 இன்ச்சு. துணி அதிகமாக இருந்தால் 2 இன்ச்சு விட்டுக்கிடலாம். 1.5 இன்ச்சில் போட்டு ஒரு கோடு. அடுத்து ப்ளவுஸோட உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சுக்கு அங்கிட்டு 13 இன்ச்சில் குறிச்சிக்கோங்க. கொஞ்சம் தள்ளியும் குறிச்சிக்கோங்க, ஒரு 13 இன்ச்சு. அடுத்து நம்ம தையல் தப்போம்ல, அதுக்கு துணி உள்ளுக்க விடுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஷோல்ட்ரு வந்து எவ்வளவுனா 5 இன்ச்சு இருந்துச்சு. நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு 5.5 இன்ச்சு வச்சுருந்தோம். 5.5 இன்ச்சு. கழுத்தோட அகலம் எவ்வளவு போட்டிருந்தோம்? கழுத்தோட அகலம், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சை வைக்கணும். ஷோல்ட்ரு வந்து ரெடி ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வந்துருச்சு. இந்த 2.5 இன்ச்சுலேயும் ஒரு கோடு. இதே அளவு பின் கழுத்து வந்து 7.75. 7.75 இதிலேருந்து எடுக்கக்கூடாது. நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள், கழுத்து குறிச்சிருக்கோம் பாருங்கள், அதிலேருந்து எடுக்கணும். இதுனா 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். நம்ம வந்து இதில் எடுக்கணும் 7.75. இதுலேயும் நம்ம 2.5 இன்ச்சு கரெக்டாக பார்த்துக்கிடணும். போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. போட்டு இவங்களோட இது வந்து ரவுண்டு கழுத்து. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச்சுங்கிட்ட கொஞ்சம் தள்ளி இப்படி 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு அப்புறமேலும் நம்ம ரவுண்டு கொடுக்கலாம். இதிலேருந்து மாறிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு இதை இப்படியே கொண்டு வந்துட்டு இப்படி போக 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 ஒரு 1/4 இன்ச்சு அளவு இப்படி கொண்டு வந்து இப்போ ரவுண்டு கொடுத்திங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு வந்து நல்லா வந்துடும். ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு இங்கே 1.5 இன்ச்சுக்கு அங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வளைவு கொடுத்து இப்படி போட்டிங்கன்னா அந்த கழுத்து வந்து நல்லா ஒரு ரவுண்டு கொடுத்துரும். இது 3/4 இன்ச்சு இருக்குது. 3/4 இன்ச்சில் இப்படி வளைவு கொடுத்து இது முடிஞ்சிச்சு உங்களோட ப்ளவுஸு. அடுத்து ஆம்கோல் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து 7.5 இன்ச்சு வந்து தையல் தான் எடுத்தோம். அப்போ உள்ளுக்க துணி விடுறதுக்காக 8 இன்ச்சில் கோடு போட்டுங்க. 7.5 இன்ச்சு கரெக்டான அளவு. தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. அதுலேயுமே இப்படி கோடு போட்டுக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி போட்டு ஒரு 1.25 இன்ச்சில் இதில் எடுத்தோம்னா நம்ம ரெடி அளவுலேருந்து எடுத்தால் 1.5 இன்ச்சு எடுக்கலாம். நம்ம வந்து இது கட்டிங் லைனில் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் ஒரு 1.25 இன்ச்சு எடுத்தால் போதும். ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துட்டு
ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கு அங்கிட்டு அவங்களோட ஆம்கோல் வந்து 8.75 எழுதி வச்சுருக்கோம்ல, அந்த 8.75 மேலே இருந்து இது கட்டிங் லைன்லேருந்து எடுத்துடாதீங்க, இந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து எடுங்க. சுற்றளவு 34ன்னு சொன்னோம், அதில் 17, அது 17ஓட 2 கூட்டணும்னு சொன்னேன், அப்போ 9.5. உள்ளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. நம்ம இப்போ இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தர்களுக்கு இதை மாதிரி வரும், ஒவ்வொருத்தர்களுக்கு கரெக்டாக அதிலே வந்து வந்துடும். இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம உள்ளுக்க வெளியே விடுற துணியை கொஞ்சம் 1/2 இன்ச்சு தள்ளி குறிச்சிக்கிறோம். அதே மாதிரி இடுப்பு வந்து அவங்களோட இடுப்பு 33 பாதி 16 பாதி. இதை ஏன்னா 4 போட்டு தானே அந்த அளவு எடுத்தோம், அப்போது 8.25 வச்சுட்டு நம்ம டாட்டு பிடிக்க 1 இன்ச்சு, உள்ளுக்க இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், அதே 1.5 இன்ச்சு இங்கே. வந்து அவங்களோட இடுப்பு நம்ம பின்னாடி டாட்டு பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அரை இன்ச்சு அதில் பிடிச்சிருக்கு சட்டையில், அதனால் நானும் பிடிச்சிருக்கேன். உள்ளுக்க வந்து நம்ம தையலுக்கு விடுவோம்ல, அதுக்கு 1.5 இன்ச்சு. அப்போ மொத்தம் 2.5 இன்ச்சு. நம்ம சுற்றளவை விட 2.5 இன்ச்சு இதில் 2 இன்ச்சும் எடுத்துக்கிடலாம். உள்ளுக்க வந்து துணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குறையானா 1 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுக்கலாம். இது அவ்வளோதான். பேக் தட்டு எடுத்துட்டோம் அவங்களுக்கு. இது வந்து நம்ம வந்து இதிலே கட் பண்ணிடக்கூடாது, இது ரெடியாக நம்ம அளவு போட்டது. அதை விட தையலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு எவ்வளோ விட நம்ம தைக்கிறோமோ, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. இதை கொஞ்சம் இப்படி கிராஸாக வெட்டிட்டோம்னா இதை நம்ம இப்படி மடக்கும் போது இந்த துணி உள்ளுக்க போகாது, அதனால் கொஞ்சம் தள்ளி வெட்டிக்குவோங்க. வெட்டிட்டு நம்மளுக்கு எங்கென்னெல்லாம் துணியை அடையாளப்படுத்தணுமோ அதை பூரா வெட்டிக்குவோங்க. இது நம்ம தையல் தைக்கிற இடம், இதுவும் தைக்கிற இடம். இது பேக் தட்டு. இப்போ கை ஒட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்க, இப்படியும் போட்டு கையை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இது இப்படி போட்டால் இந்த துணி வந்து சரி வராதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்படி கிராஸ் இந்த மாதிரி போட்டால் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படியும் போட்டு அப்படியே ஒட்டு வந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதை மாதிரி வரும், அதனால் ஒன்றும் இல்லை. இதே இப்படி 4 அடித்து போட்டுருங்க. போட்டு அதே தான் இதுக்கும் அந்த பிசுறு, இதுக்கும் வந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டால் போதும். 1/4 இன்ச்சை மடக்குவோம், 1 இன்ச்சு அந்த பட்டி மடக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு விட்டால் போதும். இதுக்கும்
இதுக்கு 1.5 இன்ச்சு விடணும்னு தேவையில்லை. கைப்பகுதிக்கு துணி இருந்தால் நிறைய விடலாம். இது வந்து 80 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம தைக்கிறோம். அப்போ அதையே பண்ணலாம். கை உயரம் வந்து 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு கை உயரம். அதை விட நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. அப்போ 9 இன்ச்சு வைக்கணும். இதை விட 3.5 இன்ச்சு நம்ம வந்து கீழே குறிச்சிக்கோங்க. 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு குறிச்சிட்டு அவங்களோட ஆம்கோல் வந்து 8.75. இதில் இருந்து 8.75. 8.75 இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. நம்ம ஆம்கோல் குறித்தோம்ல அது வரை 8.75 ஒரு கோடு. இப்படி இருந்தால் இந்த கை பக்கமெல்லாம் சுருக்கு வராது. இந்த 8.75 சென்டராக குறிச்சிக்கோங்க. 4.5க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அதுலேயும் பாதி அந்த 4.5லேயும் ஒரு பகுதியே குறிச்சிக்கோங்க. குறிச்சா எவ்வளோ வருது? 2 ஒரு கோடு. 2 ஒரு கோடு. இந்த 4.5க்கு அங்கிட்டு இதுலேயும் 2 ஒரு கோடு. மொத்தம் 3 பாயிண்ட் குறிக்கணும். இப்போது ஃபுல்லாக எடுத்ததில் சென்டர் குறித்தோம். இந்த சென்டர்லையும் பாதி பாதி 2 புள்ளி ஒரு கோடு 2 புள்ளி ஒரு கோடு. அப்போ 3 விதமாக வந்துடுது. அப்போ இதுவரை என்ன செய்யணும் அப்படின்னா, இதுவரை ஒரு 3/4 இன்ச்சு இதில் வந்து இந்த கோட்டிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு குறித்தோம்னா கரெக்டாக நம்ம குறித்தது வருது பாருங்கள். ஒரு 3/4 இன்ச்சுங்கும் போது வருது. அப்போ இதுவரையும் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இதுவரையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இதில் இருந்து என்ன செய்யுங்க, 1/2 இன்ச் இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் அப்படின்னு குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படியே கொண்டு போங்க. இதே மாதிரி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இதை மாதிரி தான் தைச்சி கொடுப்பேன். கை சுருக்கமே வராது. போட்டோமா, அடுத்து குடையணும். அடுத்து குடையிறதுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டுக்கு குடைவோம்ல, அப்போ இதிலேருந்து கீழே 1/2 இன்ச்சு கொடுங்க. இங்கேருந்து அதே மாதிரி இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச். இது வரையுமே நேராக தான் வரணும். வந்து இந்த ப்ளவுஸுக்காரங்களுக்கு நான் 1/2 இன்ச்சு தான் இங்கே குடைவேன். ஒவ்வொருத்தர்களுக்கு 1/4 இன்ச்சு, இதை விட 1/4 இன்ச்சும் குறைஞ்சி நீங்கள் போட்டுடலாம். இந்த ப்ளவுஸுக்காரங்களுக்கு நான் 1/2 இன்ச்சு தான் குடைவேன். அடுத்து கையோட அகலம் வந்து 6 இன்ச்சு. உள்ளுக்கு 1/2 இன்ச்சு விடுவோம். அவங்களோட ஆம்கோல்லேருந்து கொஞ்சோண்டு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு போல் தான் கொஞ்சம் ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதனால் இது நம்ம இந்த இதை வச்சு இந்த கரை பக்கம் வருது பாருங்கள், அங்கிட்டு கழுத்து பக்கம் போட்டு கழுத்து பக்கம் போட்டுருங்க. போட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க.
இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கொடுங்க. ஏன்னா இது நம்ம கிராஸ் பீஸ் போடுறோம். நேர் பீஸ்னால் அப்படி போட்டுடலாம். இது கிராஸ் பீஸுங்கிறதுனால துணி இழுவை கொடுக்குங்கிறதுனால இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சை மடக்கிட்டு அந்த இதை போட்டுடணும். அதே மாதிரி இதுவும் வந்து அப்படி தான். இது வந்து கட்டிங்கு, இது வந்து ஸ்டிச்சிங்கு, இது கட்டிங்கு. அதே மாதிரி இதுலேயும் நம்ம குறிச்சிக்கலாம். இதில் வந்து டாட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1/4 இன்ச்சோ விட்டு இதுலேயும் ஒரு கோடு. இப்போ அவங்க ஃப்ரண்ட்டு கழுத்து 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச். இதுலேயும் அப்படி தான். அடுத்து இந்த சட்டையில் வந்து எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, அந்த கொக்கி பக்கம் வரக்கூடாது. டாட்டு ஃபஸ்ட்டு டாட்டு எவ்வளோ எந்த பக்கம் வந்திருக்கு, 2.75. இது நம்ம வந்து 1/4 இன்ச்சு மடக்குவோம். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. அப்போது 3 இன்ச் 3.25 3.25 இன்ச்சு தள்ளி இருக்கணும். இது 3.25 இன்ச்சில் இதிலேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு இதிலேருந்து நம்ம வந்து நான் எல்லா சட்டைக்குமே வந்து 9.5 இன்ச்சில் நம்மளோட பாயிண்ட் வரும். அந்த கிராஸ் ஃபஸ்ட்டு கீழே உள்ள பாயிண்ட்டு அதுக்கு அங்கிட்டு என்ன செய்வோம், ஒரு 10 இன்ச்சு வரையும் வரும். 10 இன்ச்சு வரையும் இதிலேருந்து 10 இன்ச்சு வரையும் வச்சுட்டு 3 இன்ச்சு டாட்டுக்கு வைப்போம், 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு வைப்போம். அப்போ 13.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி பார்த்துக்கோங்க. ஒரு மீட்டருனா எனக்குள்ள இந்த இப்படி வெட்டு பகுதி வராது. இது 80 பாயிண்ட்டுங்கிறதுனால வெட்டு பகுதி வந்திருக்கு. இப்போ அங்கே என்ன 3.25 வச்சுருந்தோமா, அந்த 3.25 இங்கே வந்துருச்சு. 3.25 இதிலிருந்து 2 இன்ச்சு மார்க், இங்கேயும் 2 இன்ச்சு மார்க். இப்போ இங்கே எனக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது தைக்கும் போது இது எப்படி இதில் ஒட்டு கொடுக்கலான்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 6 இன்ச்சு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருவோம். அவங்கள வந்து 2.25, இது வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. அதே இது 1.25 இன்ச்சு இங்கேயும் முடிச்சிடணும். வச்சுட்டு இது 3 இன்ச்சு, இங்கேயும் 3 இன்ச். இந்த அளவு குறிச்சிருக்கோம் பாருங்கள். இதிலிருந்து 4.25 இருக்குது. இதில் நடு பகுதியை பாருங்கள்.
இதில் இருந்தும் ஒரு 2.5 இன்ச், இது 1.5 இன்ச்சு அடையாளம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2.5 இன்ச்சு. இந்த டாட்டு குறிக்கிறதுக்கு நான் எப்போவுமே இப்படி தான் குறிப்பேன். இந்த பாயிண்டில் இருந்து இப்படி கிராஸாக இப்படி வச்சுட்டு இந்த வளைவு பக்கம் குறிச்சிருவேன் நான். இதுலேயும் ஒரு 1.25 இன்ச்சு இந்த டாட்டுக்கு. இப்போ 3 டாட்டு குறிச்சிட்டோம். குறிச்சிட்டு இந்த வளைவு வரும்போது இந்த இங்கனக்குள்ளே வளைவு வருதில்ல, அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னக்குள்ளே இப்படி கொண்டு வந்துடும். நான் வந்து இந்த கிராஸ் எப்படி எடுப்பேன்னா, இப்படி தான் எப்படி கிராஸ் பிடிக்கிறோமோ அதை மாதிரி ஒரு பின்னு போட்டுக்கிடுவேன். அதே மாதிரி இந்த கிராஸும் ஒரு பின்னு போட்டுக்கிடுவேன். எப்படி நம்ம கிராஸ் பிடிக்கிறோமோ அதை மாதிரியே பின்னு போடுவேன் நான். இந்த மாதிரியே பின்னு போட்டு நம்ம தைச்சது மாதிரியே வச்சுக்கிடுவேன். சொல்கிறேன் ஒன்றா வச்சுக்கிடுவேன். இதுவும் வச்சுக்கிடுவேன். இப்போ இது இப்போ 2 ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். நம்ம பிடிச்சதுனால இது 2 ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். எப்படி நம்ம கிராஸ் பிடிச்சிட்டு அளவெடுப்போமோ அதை நான் முதல்லையே இதை மாதிரி பண்ணுவேன். எப்போவுமே நான் பட்டி எடுக்கிறது இப்படி தான். இப்போ அளந்து பார்ப்பேன். இது வந்து நம்ம மடிச்சிருவோம். இதை நம்ம கணக்கில் வச்சுக்கிறக்கூடாது. இது நம்ம மடிச்சிருவோம். அப்போ இதிலிருந்து 3க்கு 1 கோடு கம்மி. இதில் 3 இன்ச்சுக்கு இதுலேயும் அதே தான் இருக்குது. இந்த பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்குது. இதே நம்ம இப்படி இதை பார்க்கணுன்னா நம்ம இதை விட ஒரு 3/4 இன்ச்சு குறைச்சிட்டாலே இந்த அளவு வந்துடும். மொத்தம் சட்டையை இந்த இதுவும் பார்த்துக்கிடுவேன் நான். 10 இன்ச்சு 10.25 இன்ச்சு இருக்குது. கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 அந்த மாதிரி எடுத்துடுவேன் நான். பட்டி அப்போ இதில் 10.5 இன்ச்சு. இப்போ 1 மீட்ரு துணினா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இங்கிட்ட 1 இன்ச்சை விட்டு உள்ளுக்க மடக்கிக்கிடலாம். இதில் இங்கிட்ட அங்கிட்டும் 1/2 இன்ச்சு விட்டாலே போதும். அவ்வளோதான் துணி இருக்குது அதுக்கு தக்கன. அப்போ இதில் வந்து 3க்கு 1 கோடு, அப்போ 4க்கு 1 கோடு கம்மியாக. அரையும் 1 இன்ச்சு விடுவோம் இல்லையா, 4க்கு 1 கோடு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இதுலேயும் 4 இன்ச்சுக்கு 1 கோடு கம்மியாக. இந்த மார்க் வந்திருக்குல்ல, இது எங்கே வந்திருக்குன்னா 3 இன்ச்சு. இந்த பிடிச்சது 3 இன்ச்சு. அப்போ இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு இந்த அளவு இருக்குது பாருங்கள், அதை விட வந்து 4க்கு 1 கோடு கம்மியாக போட்டோம்ல, 4 இன்ச்சுக்கு 1 கோடு கம்மியாக, அதில் இருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 3/4 இன்ச்சு வரையும் குறைச்சிருங்க. இதில் இருந்து 3/4 இன்ச்சுன்னா 3.25க்கு 1 கோடு கம்மியாக இந்த இருக்குது. 3.25க்கு 1 கோடு கம்மியாக குறிச்சிக்கோங்க. குறித்தா இப்படி கிராஸ் கிடச்சிரும். அதை குறிச்சு அந்த பெல்ட்டு கிராஸுக்கு அதே மாதிரி வந்துடும் நமக்கு. நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை மாதிரியே நம்ம உள்ளுக்க துணியை விட்டு தைக்கணும். அப்போனா தான் நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா முன்ன பின்ன வந்துடும். இப்போ தெரியறதுக்காக
நான் இங்கனக்குள்ளே ஒரு அடையாளம் படுத்திக்கிடுவேன். நீங்கள் ஃப்ரெண்டு பேக்குன்னு கூட எழுதிக்கலாம். இது ஃப்ரெண்டு, இது பேக்குன்னு கூட எழுதிக்கலாம், பின்னாடி இணைக்கிறது அப்படின்ட்டு. நான் இது மட்டும் போட்டுக்கிடுவேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா எவ்வளோ விட்டுருக்கீங்களோ, அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சில் இங்கனக்குள்ளே கோடு, இங்கனே அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சு ஒரு கோடு, இங்கிட்டும் கோடு, இந்த பக்கமும் கோடு, அப்படி போட்டுட்டு நீங்கள் அதிலே கூட தையெல்லாம் கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு பட்டி எடுத்துருக்கு, ஒரு பட்டி வேறு துணியில் தான் வைக்க போகிறேன். இவ்வளோதான் துணி. இது வந்து பேக் தட்டு, இது ஃப்ரெண்டு, இது கையில் வந்து நம்ம இன்னும் ஒரு இன்ச்சுக்கு ஜாயிண்ட்டு கொடுக்கணும். தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஜாயிண்ட்டு கொடுக்கணுன்ட்டு. இது இது வந்து பட்டி. இந்த துணி இருக்குது, இதுலேயுமே நம்ம பட்டி வந்து தாராளமாக எடுத்துடலாம். இந்த பட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பட்டியை நம்ம என்ன செஞ்சிடணும், இதில் அரை இன்ச்சு ஏற்றி வச்சுருக்கோம், இதுலேயும் அரை இன்ச்சு போயிடும். இப்போயே வெட்டணும்னா தைக்கும் போது வெட்டிக்கிறணும் அப்படின்னா அப்போ வெட்டிக்கிடலாம். இது முதல்ல எல்லாம் வெட்டிகிட்டே நம்ம தைப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். இதை நீங்கள் அளந்துக்கோங்க, எவ்வளோ வருதுன்னு பார்த்து அளந்துக்கோங்க. 7 இன்ச்சு இருக்குது, 7, இங்கிட்ட அரை இன்ச்சு, இங்கிட்ட அரை இன்ச்சு விடுவோம். அப்போ 8 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 8 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சில் 2 இன்ச்சில் ஒன்றும் 3.5 ஒன்றும் எடுத்துக்கிறணும். 3 இன்ச்சு. இன்ச். நான் எப்போவுமே தைச்சிட்டு தான் வெட்டுவேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். பட்டியும் வெட்டிட்டோம். இதை பூரா கிராஸ் பீஸு இங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ஒன்றே கால் இன்ச்சு இருந்தால் போதும் கிராஸ் பீஸ். நம்ம எம்மிங் தான் பண்ண போகிறோம். இப்போது சரியாக இருக்கும். இது வந்து கையில் ஜாயிண்ட்டு ஒட்டு வர்றதுக்கு இந்த துணி இருக்குது. சரியாக போச்சு. இதை வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கழுத்துக்கு பீஸு கிராஸ் பீஸ் எடுத்துட்டோம். பட்டி 2 பட்டிக்கும் துணி எடுத்துட்டோம். இது வந்து கிராஸ் பெல்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, இது கை, இப்போ எல்லாமே எடுத்துட்டோம். பாருங்கள், அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.